நம்ம நல்லவங்களா இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா, நம்மள மாரியே எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களான்னு நினைக்கிறது அது நம்மளுடைய தவறு தான். நம்மள மாரியே நம்ம கூட பழகுறவங்களும் நல்லவங்களா இருப்பாங்களா? நல்லவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே சமயத்துல நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்ம நம்பி பழகுறதும் அது நம்மளுடைய தவறு தாங்க. ஏன்னா, நம்ம இன்னைக்கு ரொம்ப வெள்ளந்தியா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ம பழக ஆரம்பிச்சிடுறோம். நம்மக்கிட்ட அவங்க நல்லா பேசினாலே நம்ம அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சிடுறோம், ஒரு நம்பிக்கை வச்சிடுறோம், ஒரு அலாதியான ஒரு பிரியமும் நம்ம வச்சிடுறோம். அப்புறமா அவங்க நம்ம அளவுக்கு இல்லை, நம்ம அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாம் இல்லாமல் நம்மளையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போனாங்கன்னா நம்ம ரொம்ப அதில் நொந்து போயிடுறோம். அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும் ரொம்ப நாட்கள் தேவைப்படுது. அந்த நாட்கள் எல்லாமே நம்ம முன்னேற்றத்துக்கான நாட்களாக இருந்தால் அதில் நம்ம முன்னேற்றமும் தவறி போயிடுது. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கி தான் நம்ம வந்துடுறோம். இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம யார் மேலே எதிர்பார்க்கணும்? யாரை நம்ம எதிர்பார்க்கணும்னா நம்ம முருகர் தந்தையை எதிர்பார்க்கலாங்க. முருகர் தந்தை கிட்ட நம்ம ரொம்ப அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம், ரொம்ப நம்பிக்கை எதிர்பார்க்கலாம், நமக்கு ஒரு முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், நமக்கு ஒரு அடைக்கலத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தமே நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் மாறுறதுக்கு, நம்ம வெற்றி நிலையை அடையிறதுக்கு, எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சு ஒரு முன்னுதாரணமாக அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கிறதுக்கு முருகர் தந்தையை நம்ம நம்பலாங்க. முருகர் தந்தையை நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கைக்கு கதாபாத்திரமா முருகர் தந்தை இருப்பார். நம்ம கூட பழகக்கூடியவங்க யாருன்னு நமக்கு காட்டியும் கொடுப்பாரு. நல்லவங்களுடைய உறவு தாங்க நீடிக்கும். நல்லவங்களுடைய உறவு நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதே கெட்டவங்களுடைய உறவு அவங்களுடைய வேலை நடக்கிற வரைக்குமே இருக்கும். காரியத்தை சாதிக்கிற வரைக்குமே நம்மளுடைய உறவை அவங்க நீடிப்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்மளை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. அதுதான் நல்லவங்களும் கெட்டவங்களுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம். நல்லவங்களுடைய உறவு நம்ம சாகிற வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி காரியவாதிகளோட உறவு அவங்க காரியங்கள் முடிகிற வரைக்குமே அது நீடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம யாரும் ஆயிடுவோம் அவங்களுக்கு. அம்மா இப்படி தான் இருக்குது உலகம். நம்ம அதை ஏற்றுக்க தான் வேணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையோ நம்ம மனசையும் வீணடிக்கவே கூடாது. முருகர் தந்தை இருக்காரு. நம்ம வாழ்கிறதுக்கான வழியை அவரே